அனைவருக்கும் வணக்கம். 200 ஆண்டுகளை அண்மிக்கின்ற பழமை வாய்ந்த பல சாதனையாளர்களை உருவாக்கியுள்ள ஹார்ட்லி கல்லூரியினுடைய அதிபராக பணியாற்றி ஓய்வு நிலை பெறுகின்ற தம்பையா கலைச்செல்வன் ஆசான் அவர்களுக்கு அவருடைய மாணவனாக மணிவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். கடந்த 31 ஆண்டுகளில் கலைச்செல்வன் ஆசானுடைய ஹார்ட்லி கல்லூரியின் சேவை என்பது மிக அளப்பெரியதொன்றாகும். பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பதிலும் ஆளுமைகளாக உருவாக்குவதிலும் அவர் மிக பெரும் பங்காற்றியுள்ளார் என்றே நாம் கூற வேண்டும். ஹார்ட்லி கல்லூரியிலே சிலர் ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளார்கள், சிலர் அதிபர்களாக பணியாற்றியுள்ளார்கள். ஆனால் கலைச்செல்வன் அவர்கள் ஒருங்கே பல வகிபாகங்களை ஹார்ட்லி கல்லூரியிலே நிறைவேற்றியுள்ளார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றையும் தன்னகத்தே கொண்ட ஒருவராகவே கலைச்செல்வன் அவர்களை நான் காண்கின்றேன். அவர் என்றுமே நேரம் தவறியதில்லை. மிகுந்த அர்ப்பணிப்பாளன், மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறையுடன் செயற்படுபவர், அதீத பொறுமையாளன் என்றே கூற வேண்டும். சமயப்பற்றாளன், நேர்த்தியான ஆடைகளை எப்போதும் அணிந்து முன்மாதிரியாக திகழ்பவர், அதீத ஞாபக சக்தி உடையவர். 186 வருட பழமை கொண்ட ஹார்ட்லி கல்லூரியினுடைய வரலாற்றிலே 1/6 பங்கை கலைச்செல்வன் பணியாற்றியுள்ளார் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுகின்ற ஒரு பாக்கியம் அல்ல. நிச்சயமாக இது ஹார்ட்லி கல்லூரியினுடைய ஹார்ட்லி அன்னையினுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவரை தொடர்ச்சியாக இந்த பாடசாலையிலே பணியாற்ற வழிவகுத்திருக்கின்றது என்றே கூற வேண்டும். கடந்த 3.5 ஆண்டுகளாக அவர் அதிபராக பொறுப்பேற்று சிறந்த தலைமைத்துவத்தை ஹார்ட்லி கல்லூரிக்கு வழங்கி வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் செயற்பட்டதன் மூலம் அண்மைய ஹார்ட்லி கல்லூரியினுடைய பரீட்சை பெறுபவர்களும் இணைபாட விதான செயற்பாடுகளும் பாரிய ஒரு பாய்ச்சலை காட்டியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. இவர் அதிபராக பொறுப்பேற்ற பொழுது நான் ஹார்ட்லி கல்லூரியினுடைய பழைய மாணவர் தாய் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றியிருந்தேன். அக்காலத்திலே பாடசாலைகள் பூட்டப்பட்டு கோவிட் தொற்று பரவி இருந்த போதிலும் கூட நிகழ்நிலையிலே வகுப்புகளை நடாத்துவதிலும் நிகழ்நிலையில் இணைந்து கொள்ள முடியாத மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை வழங்கி வகுப்புகளில் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒருவராக இருக்கின்றார். இவர் ஹார்ட்லி கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்க கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது என்றுமே நேர்த்தியாக அந்த தன்னுடைய விடயங்களை தெரிவிக்கின்ற ஆற்றலை, அதீத ஞாபக சக்தி மூலம் தரவுகள் ஊடாகத்தான் தன்னுடைய விடயங்களை தெரிவிக்கின்ற ஆற்றலை கொண்டிருந்தார். ஆனால் 3.5 ஆண்டுகள் இவர் அதிபராக பணியாற்றியது என்பது போதாது என்றே நான் கூறுகின்றேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எத்தகைய தோற்றத்துடன் ஆனலகனாக ஹார்ட்லி கல்லூரியில் காலெடுத்து எடுத்து வைத்தாரோ அதே போல இன்றும் அதே தோற்றத்துடனே இருக்கின்றார். இவருக்கும் 60 வயது வந்துவிட்டதா என்று எண்ண தோன்றுகின்றது. இவர் ஒரு அளவையல் ஆசானாக எமக்கு பணியாற்றியிருந்தார். நேர்த்தியான கற்பித்தல் மூலம் சிறந்த பெறுபவர்களை அந்த பாடத்திலே பெறுவதற்கு வழிகாட்டியதுடன் நானும் ஒரு அளவையல் ஆசானாக வருவதற்கு முன்மாதிரியாக இருந்தவர்களில் கலைச்செல்வன் ஆசான் அவர்கள் முதன்மையானவர் என்றே நான் கூற வேண்டும். ஆசிரியர் தொழிலே நாங்கள் கடமையாற்றுவதற்கு இவருடைய பல விடயங்களை பின்பற்றுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். வெறுமனே இவர் பாடவிதானங்களை மாத்திரம் போதிக்கின்ற ஒரு ஆசானாக இருக்கவில்லை. வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை எங்களுக்கு போதித்திருக்கின்றார். உதாரணமாக எனக்கு இன்றும் ஞாபகத்தில் இருக்கின்றது, ஒரு நாள் வகுப்பறையிலே கற்பித்தல் நிறைவடைந்த பின்னர் ஆசான் அவர்கள் கேட்டார், எவருமே எனக்கு பொய் சொல்லக்கூடாது, நேற்று இரவு பல்துலக்கி படைத்தவர்கள் கையெழுத்துங்கள் என்று. எங்களுடைய வகுப்பிலே ஒரு சிலர் மாத்திரமே கையெழுத்தினார்கள். அன்றைய தினம் ஒரு சோக்கட்டியை அவர் இப்படி கையில் எடுத்து வச்சு எவ்வாறு மேற்பல்லுகளை துலக்குவது, எவ்வாறு கீழ்ப்பல்லுகளை துலக்குவது, இரவு பல்துளைக்கு படுக்க வேண்டும் என்பதை தெரிவித்ததோடு அடுத்த நாள் வகுப்பிலே எத்தனை பேர் அதை நிறைவேற்றினீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தார். இது ஒரு உதாரணம். அவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை போதித்திருக்கின்றார். இவருடைய அதிபர் சேவை காலத்திலே நான் ஹார்ட்லி கல்லூரியிலே பல பௌதிக வள மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார். பழைய மாணவர் அணிகள் மூலமாகவும் பழைய மாணவர் சங்கத்தின் உதவியுடனும் பல பௌதிக மாற்றங்கள் இங்கு நிகழ்ந்துள்ளது. அந்த வகையிலே 1999ஆம் ஆண்டு அணி சார்பாக எமது அணியினரும் 3 வகுப்புகளை 2.8 மில்லியன் ரூபாய் செலவில் திறன் வகுப்பறையாக மாற்றி வழங்கியிருந்தோம் என்பதை
கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹார்ட்லி கல்லூரியிலே நான் சிறிது காலம் உதவி அதிபராக கடமையாற்றிய பொழுது எம்மை சிறந்த முறையில் வழிப்படுத்துவதிலும் எமக்கான ஆலோசனைகளை வழங்கி எங்களுடைய வகிபாகத்தை சிறப்பாக செய்வதற்கு வழிப்படுத்தியிருந்தார். நான் நினைக்கின்றேன் இவருடைய இவ்வளவு அர்ப்பணிப்பான சேவையை ஹார்ட்லி கல்லூரி பெற்றுக்கொள்வதற்கு இவருடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். இவருடைய பாரியார் ஜெயந்தி கலைச்செல்வன் அவர்களும் ஒரு அர்ப்பணிப்பான ஆசிரியை. நான் கல்வித்துறையிலே பணியாற்றுவோன் என்ற வகையில் இவர் பணியாற்றிய இடங்களிலே மாணவர்கள் சிறப்பான பெறுபேறுகளை பெறுவதற்கும் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதிலும் அவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் என்றே நாங்கள் கூற வேண்டும். நிச்சயமாக இவர்கள் இருவருடைய சேவையினுடைய பயனை இவருடைய சந்ததியினர் இவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஹார்ட்லி கல்லூரியில் கலைச்செல்வனுக்கு நிகர் கலைச்செல்வன் தான். இவரை பற்றி பல விடயங்கள் குறிப்பிடக்கூடிய மாதிரி இருந்த போதிலும் கூட நேரத்தை கவனத்தில் கொண்டு கலைச்செல்வன் ஹார்ட்லி கல்லூரியின் ஒரு கலங்கரை விளக்கு. இவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்வதற்கு இறைவனுடைய ஆசியை வேண்டிக் கொள்ளுகின்ற அதே நேரம் தொடர்ச்சியாக ஹார்ட்லி கல்லூரியுடன் ஏதோ ஒரு விதத்தில் பிணைப்புடன் இருந்து எம்மை வழிகாட்டுவதற்கும் இவர் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஹார்ட்லி அன்னை இன்னொரு கலைச்செல்வனையே எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள். நன்றி. 1999 அணி மாணவர்கள் சார்பாக சுரேஷ்குமார்.